அமெரிக்க தலைவர் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு மிகுதியாக வரி விதிப்பதை வரவேற்பதாக கூறியுள்ள சீமான், தேர்தல் நேரத்தில் நாடகம் போடுவது திமுகவின் இயல்பு எனவும், பிசாசை விவாகரத்து செய்து பேயை திருமணம் செய்வது போல் மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றி மாற்றி வாக்கு செலுத்துவதாகவும் சாடியுள்ளார். நான் வரவேற்கிறேன், போடட்டும். அப்போது எங்களுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டோம்னு. இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன், அவனுக்கு சந்தையா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு. நீ யாருடா? இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்பியா? சொல்லுங்க. அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது, அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது. நீ என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா? நீ என்னைக்கு தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட. அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கைகட்டி தான் நீங்க வேலை செய்ய முடியும். திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான். பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான்.